ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம ஜிம்மில் ஃபர்ஸ்ட் ஷோ தான் பார்க்க போகிறோம். வென் யுவர் எனிமீஸ் யுவர் மாமா பார்ட் 11. ஸோ போன பாட்டு இதோட கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன்னா, ஸோ வாய் நல்லா சரக்கடிச்சு பப்பில் கத்திட்டு இருந்திருப்பா. ஜிம்மனோட ஃப்ரெண்டு பார்த்துட்டு ஜிம்மனுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணியிருந்திருப்பா. ஜிம்முன்னு அடிச்சு பிடிச்சி வந்து பார்த்தா, இது நல்லா குடிச்சிட்டு புலம்பிட்டு இருக்கிறத பார்த்ததும் அவளை அப்படியே தூக்கிட்டு போயிட்டு இருந்திருப்பான். ஸோ அதோட அந்த பாட்டை வந்து நான் கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். ஸோ லெட்ஸ் கன்டினியூ த பார்ட் 11. ஏய் விடு விடுன்னு சொன்னேன் என்னையா. ஏய் மூட்டு வாடி இல்லைன்னு வச்சுக்கோயேன், என்ன பண்ணுவேன்? உன் லிப்ஸ் இருக்குல்ல, கடிச்சு வச்சுருவேன். நீ கிழிச்ச என்னை விடு. எங்கே என்ன காரில் தூக்கிட்டு போகிறேன்? நான் என் பாடி கார்ட்ஸை கூப்பிட்ருவேன். நீ என்னை கிட்னாப் பண்ணிட்டு தானே போகிறேன், எனக்கு தெரியும். ஒழுங்காக என்னை விட்டுரு. நான் போகணும். எங்கே போகணும்? நான் மறுபடியும் சரக்கு அடிக்க போகணும். எனக்கு இப்போ சரக்கு வேணும். நான் இப்போ ட்ரிங்க் பண்ணணும். ஸோ எனக்கு சரக்கு வாங்கி கொடு. எனக்கு சரக்கு வேணும். ஏண்டி ஒரு காலத்தில் என்கிட்ட சாக்லேட் வேணும், ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்டுருந்தேன். பச்சை குழந்தைடி நீ. இப்போ என்னன்னா சரக்கு வேணும்னு கேட்டுட்ருக்கா? அந்தளவுக்கு ஃபிகராக மாறிட்டியா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. அந்த வேணா கிடையாது. அதை நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டேன். இதுக்கு அடுத்து உன் மரமாட்டிக்கு புரியலாம். அதுக்கு நான் பொறுப்பாக்க முடியாது சுமன். எனக்கு இப்போ சரக்கு வேணும். வேணும்னா வேணும். வாங்கி கொடுக்க முடியுமா? முடியாதடா உன்னால். எல்லாம் இறக்கி விடு, நானே போய் வாங்கிக்கிறேன். ஏய் நீ இந்த மாதிரி பேசுகிறத பார்த்தா அப்படியே ஒன்று என்ன என்னடா பண்ணுவ அப்படின்ட்டு இருக்கா. உடனே ஜிம்முனும் என்ன பண்ணும் நான் கேட்டா அப்படின்ட்டு வாயனை அப்படியே கண்ணத்தோடு பிடிச்சி ஒரு லிப் கிஸ் அடிக்கிறான். வாயனுக்கா அதுலேருந்து போதுலேருந்து அவனை அடித்து இது பண்ண வெளியே வர முடில. ஸோ அவளும் அந்த கிஸுக்கு நல்லா கம்பெனி கொடுக்குறா. ஜிம்முனும் வாயனை நல்லா கிஸ் பண்ணுறான், வாயனை கிஸ் பண்ணுறா. ஸோ இவங்க 2 பேரும் மாறி மாறி பண்ணும்போது அந்த கார் வந்து ஆடுறது வந்து நல்லாவே தெரியுது. எல்லோரும் மாதிரி வினோதமாக பார்த்துட்டு போகிறாங்க. ஸோ இதை ஜிம்மை நோட் பண்ணிவிட்டு, ஐயோ இந்த பைத்தியக்காரி இன்றைக்கி தான் நம்மளுக்கு கோஆப்ரேட் பண்ணுறா, ஆனால் ஒழுங்காக பண்ண முடியல. சரி இவ்வளோ வீட்டுக்கு தூக்கிட்டு போய் அங்கே வச்சு பண்ணலாம் அப்படின்னு அவன் பாட்டு கார் ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டுருக்கான். ஸோ கரெக்டாக கார் எங்கே போய் நிற்கிதுன்னா, இவங்க வீட்டில் தான் நிற்கிது. ஸோ ஜிம்மன் அப்படியே நேராக வாயனை தூக்கிட்டு போகிறான். வாயனை அவன் இப்படி தூக்கிட்டு வரதை பார்த்ததும் ஜிம்மோட அம்மா சும்மா எல்லாமே எல்லாரும் வாங்க அப்படின்னு ஒரு கத்து தான். குடும்பம் மொத்தமும் வந்து நிற்கிது. வாயனை அப்படியே அரை போதில் அப்படியே ஜிம்மன் மேலே சாஞ்சிட்டு இருக்கா. ஆக்சுவலாக அவன் மட்டையாயிட்டா. ஸோ அதனால் அவன் மட்டையாக நின்றுட்டு இருக்கிறத பார்த்ததும் வாயனோட அம்மாவுக்குலாம் ரொம்ப சந்தோஷம். அப்படியே வாயனை கட்டி பிடிச்சி கிஸ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க அப்பாவும் ரொம்ப சந்தோஷமாக வாயனை ஹக் பண்ணிகிட்டு இருக்காரு. வாயனோட தம்பி நிக்கு, ஜியா எல்லாருமே வாயன் கிட்ட தான் அப்படியே ஓடி வந்து கொஞ்சிட்டு இருக்காங்க. ஆனால் வாயனுக்கு இது எதுவுமே தெரில. ஏன்னா அவள் தான் மட்டையாயிட்டாளே. அவள் ஜிம்மனோட ஷோல்டராக சாஞ்சிட்டு இருக்கா. இவங்க எல்லாரும் வாயனை பிடிச்சி உழுப்பிட்டு இருக்கிறத பார்த்தது ஜிம்மனுக்கே காண்டாயி, கொஞ்சம் நிப்பாட்டுங்க. நீங்கள் என்ன தான் இப்போ என் மேலே பாசத்தை பொழிஞ்சாலும் அதை உணர வேண்டிய நேரத்தில் இவ இல்லை. ஆக்சுவலாக இவன் மட்டையாயிட்டா. அவளை கொண்டு போய் ரூமில் போடுறேன். காலையிலேருந்து வருவா, அப்போ பார்த்துக்கலாம். இவளை எங்கேருந்துல தூக்கிட்டு வந்தேன்? பப்லேருந்து தூக்கிட்டு வந்தேன் அப்படின்ட்டு எப்படி தூக்கிட்டு வந்தேன்னா மறுபடியும் அதே மாதிரி தூக்கி வானோட ரூமில் அவளை அப்படியே படுக்க வைக்கிறான். வானோட அம்மா பின்னாடியே வந்து, எப்பா ஜிம்மன், என் பொண்ணை பார்த்தே 3 வருஷம் ஆச்சுப்பா, நான் அவள் கூட படுத்து தூங்கிறேன்ப்பா. அத்தை இது உங்கள் பொண்ணு, நீங்கள் என்னத்தை எப்படி சொல்லிகிட்டு இருக்கீங்க? நீங்கள் பாட்டுக்கு படுங்க, நான் கிளம்புறேன். ஆனால் ஹேங் அவுட் ரிங்கும் வாங்கி வச்சுருக்கேன். அத்தை ராத்திரி இல்லை காலையில் கண்ணு முடிச்சானா இதை கொடுத்துருங்க. அப்போ நான் தான் எனக்கு தலைவலி போகும். சரிப்பா சரிப்பா, நான் பார்த்துக்கிறேன், பார்த்துக்கோங்க அத்தை அப்படின்ட்டு ஜிம்முன்னு அங்கேருந்து போயிட்டான். வாயனோட அம்மா தான் நைட்டு ஃபுல்லாக பாதி நேரம் தூங்காமல் வாயனையே பார்த்துட்ருக்காங்க. அதுக்கடத்தில் அவங்களுக்கும் தூக்கம் வந்துடுச்சு. ஸோ வாயன் மேலேயே தான் படுத்து தூங்குறாங்க. ஏன்னா இத்தனை நாள் பொண்ணை ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் வாயன் பக்கத்தில் தான் தூங்குறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆனதும் அவங்க எந்திரிச்சு வேலை பக்கம் போயிட்டாங்க. வாயன் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 11 மணி போல் தான் கண்ணே முழிக்கிறா. ஸோ கண்ணை முழிச்சு அப்படியே பார்த்தா அவளுக்கு தெரியல. ஏன்னா அரை போதையில் இருக்கா, ஃபுல்லாக போதை வந்து தெரியல. ஸோ ஒரு மாதிரி அரை போதையில் அப்படியே கண்ணு முழிச்சு பார்க்கும்போது காஃபி அப்படின்னு வந்து நீட்டுறாங்க. யாருன்னு தெரில. பாட்டு காஃபியை வாங்கி தேங்க்யூ, செம்ம தலைவலி அப்படின்ட்டு அப்படியே அந்த காஃபியை குடிக்கிறா. நல்லா குடிச்சு முடிச்சதுக்கப்புறம் தான் கண்ணு லைட்டாக தெரியாத மாதிரியே இருக்குது. அப்படியே நல்லா கண்ணு முழிச்சு பார்த்தா ஜிம்னு மூச்சு தெரியுது. சீச்சி, இவன் மூச்சலாக தெரியுது. ஓ புரியுது. இன்னும் நம்ம போயிலேருந்து தெரியல நினைக்கிறேன். நல்லா ஹேங் அவுட் ரிங் வாங்கிட்டு சொல்லணும். அசிஸ்டண்ட் எங்கே போனான்னு தெரில. சரி மறுபடியும் தூங்கும் அப்படின்ட்டு தூங்குறா. இது நம்ம பெட் மாதிரி இல்லையே, 3 வருஷத்துக்கு முன்னாடி தூங்கின மாதிரி இருக்கே அப்படின்ட்டு அப்படி இப்போ தான் நல்லா கண்ணை முடிச்சு பார்க்குறா. ஜிம்முன்னு அப்படியே கணத்தில் கை வச்சுட்டு சோஃபாவில் உட்காந்துட்டு நீ தூங்கடி சொல்லலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான். வாயனுக்கு அப்படியே பதறிடுச்சு. எந்திரிச்சு பார்த்துட்டு, நீங்கள் என் வீட்டை பண்ணிகிட்டு இருக்க, கொஞ்சம் கூட உனக்கு அறிவில்லை?
அம்மா உனக்கு எப்படி என் வீட்டு அட்ரஸ் தெரியும்? நீ அப்புறம் என் வீட்டுக்கு வந்த? செல்லம் கொஞ்சம் நல்லா கண்ணை முழிச்சு பாரு. இது உன் வீடு இல்லை, நம்ம வீடு. என்னது நம்ம வீடா அப்படின்ட்டு நல்லா சுற்றி முற்றி பார்க்குறா. தெரிஞ்சு போச்சு நம்ம வீடு தான் அப்படின்ட்டு. ஒரு மாதிரி பதட்டமாகுறா. இங்கே இங்கே நான் எப்படி வந்தேன்? நான் தாண்டி தூக்கிட்டு வந்தேன். நேற்று நைட்டு பப்பில் ஓவராக சரக்கு ஏற்றிட்டு ஐயா மொய்யான்னு கத்திட்டு இருந்தியே, அங்கேருந்து உன்னை தூக்கிட்டு வந்தேன். அண்ணா ஐயோ, என் பாடி கார்டு மேனேஜர்லாம் என்ன பண்ணிகிட்ருக்காங்க என்னை கவனிக்காமல். ஐயோ சே, இப்போ நான் எப்படி எல்லோரும் மூஞ்சிலும் முழிப்பேன்? பரவாயில்ல வான் கெத்த காட்டு அப்படின்ட்டு அவள் பாட்டுக்கு இருந்துச்சு. ஓ அப்படியா, தேங்க்யூ என்னை தூக்கிட்டு வந்து போட்டதுக்கு அப்படின்னு அவள் பாட்டுக்கு போயிட்டுருக்கா. அப்படியே சிம்னு சிரிக்கிறான். திமிரு காட்டுறேன், காட்டு காட்டு அப்படின்ட்டு அவனும் பின்னாடியே வரான். மொத்த குடும்பமும் ஹாலில் உட்காந்துருக்கு. எனக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்குது இவங்களை ஃபேஸ் பண்ணுறது. இருந்தாலும் பரவாயில்ல போவான், நம்மளுக்கு இல்லாத அப்படின்ட்டு போகும்போது தான் கரெக்டாக ஜியாவோட பொண்ணு வந்து எதுக்க வரா. ஆக்சுவலாக ஜியாவோட பொண்ணுக்கு 2 வயசு தான் ஆகுது. ஸோ பாட்டுக்கு ஏதோ தவக்கா நடந்துட்டு வரா. அது வாங்கிட்ட வந்தோடனே கட்டி பிடிச்சிக்கிறா. வானுக்கு அது யாருன்னு தெரில, ஒரு மாதிரி அந்த குழந்தையே ஊற்று பார்த்துட்ருக்கா. ஜிமன் பின்னாடி வந்து இது வேறு யாரும் இல்லை, உன் அக்கா பொண்ணு தான். நீ முறைப்படி அவளுக்கு சித்தி. இவன் பேர் நிக்கி. ஏன்னா இது ஜியாவோட குழந்தையா? நான் அவளுக்கு சித்தியா? ஆமாண்டி ஆமாம். அதான் என்கிட்ட வராளா அப்படின்ட்டு எனக்கு என்னதான் இருந்தாலும் சித்தி பாசம்ல. ஸோ அவள் பாட்டுக்கு குழந்தைய தூக்கிட்டு நான் யாருன்னு தெரியுதா? நீ பாட்டுக்கு என்கிட்ட வந்துட்ட. உன் அம்மா என்னை பற்றிலாம் சொல்லியிருக்காளா? உடனே குழந்தையும் ஒவ்வொன்று சொல்லுது. என்ன 2 வயசு குழந்தை தானே, அதுக்கு சரியாக சொல்ல தெரில. அவளும் வாயனை பார்த்ததும் அவரோட புக்கு இதெல்லாம் பிடிச்சி ஆடிட்டு இருக்கா. உடனே ஜிம்முன்னு பார்த்து, ஏ தங்கமே நீ என்ன மூக்கெல்லாம் தொட்டு பார்த்துட்ருக்க, முடிய பிடிச்சி இல்லை முடிய பிடிச்சி, உன் சித்திக்காரி இத்தனை உன்னை பார்க்க வந்தாளா, இப்போ தானே வந்திருக்கா, நீ பாட்டுக்கு முடிய பிடிச்சில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். வான் பார்த்துட்டு குழந்தைக்கிட்ட என்னெல்லாம் சொல்லணுன்ற அறிவே இல்லை ஜிம்மன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது தான் கரெக்டாக சுகாவோட பையனும் வரான். வாயனுமே ஏ இது யார், நீ யார் தங்கம் அப்படின்ட்டு பையனை பார்த்து கேட்டுட்டு இருக்கும் போது தான் இது சுகாவோட பையன் அப்படின்னு ஜிம்மன் பின்னாடி இருந்து வாய்ஸ் கொடுத்துட்ருக்கான். வாயன் சுகா மேலே கோவம் வந்தாலும் குழந்தை மேலாம் அவளுக்குலாம் கோவம் கிடையாது. அவள் பாட்டுக்கு அந்த குழந்தைய சேர்த்து கொஞ்சிட்டு இருக்கா. அப்போ கரெக்டாக அவனோட அம்மா வந்து, வாயன்மா வாயன் நீ நீ ஏ இந்தாடா நிக்கி இப்படி நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு வான் படுக்க விறுவிறுன்னு போயிட்டுருக்கா. அவங்க அம்மா உன்னோட கை பிடிச்சி, வான் ப்ளீஸ்மா இங்கேருந்து போகாதம்மா, நீ இந்த போன 3 வருஷமே நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன், ப்ளீஸ்மா நீ இங்கே இரு வான், போகாத வான், அம்மா கூட அப்பா கூட இரு, ஃபேமிலி கூடவே இரு, நீ ஏன் போகிற, நீ போய் என்னம்மா பண்ண போகிற? இங்கே பாருங்கள் தயவு செஞ்சு கையெடுங்க, நான் வந்து எனக்கு நிறையா வேலை இருக்குது, உங்ககிட்ட இப்படி பேசிட்டு நின்றுட்டு இருக்க முடியாது. ஏதோ நேற்று நைட்டே தெரியாமல் சரக்கு அடிச்சிட்டேன், ஏதோ என்னை தூக்கிட்டு வந்துட்டான், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை, நான் இங்கேருந்து கிளம்புறேன், என்னை விடுங்க. அக்கா டே நிக் அப்படின்னு தான் இருக்குது. ஏன்னா நிக்கு வந்து நிற்கிறான். நிக்கு இப்போ காலேஜ் தான் படிச்சுட்ருக்கான். அவன் எனக்கு நிக்க பார்த்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நிக்கு மேலாம் அவளுக்கு கோவம் இல்லை, அவங்க அம்மா அப்பா மேலே தான் லைட்டாக கோவமாக இருக்குது. நிக்க பார்த்ததும் டே எப்படா இருக்க? நல்லா இருக்கேன்க்கா, நீ எப்படி இருக்க? இருக்கேன். ஒழுங்கா படிக்கிறியா? என்னடா மெலிஞ்சு போயிட்டா? அக்கா எங்கேயே இருக்கா, நீ ஏன் போகிற? நீ சின்ன வயசுலேருந்து எனக்கு 95 நாள்லேருந்து நீ என் கூட இல்லவே இல்லை. எப்போயாவது கால் பண்ணுவேன், பேசுவேன், கிஃப்ட் அனுப்பிச்சி வைப்பேன். ஆனால் இந்த 3 வருஷமாக அது கூட இல்லை. நீ ஏன்க்கா இங்கே இருக்க வேண்டியதானே, எங்களை மன்னிக்க மாட்டியா? நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் தானே, நம்மளை மன்னிச்சா என்னக்கா, ப்ளீஸ்க்கா எல்லாரையும் மன்னிச்சிருக்கா. இங்கே பாரு நீ சின்ன பையன்தான். ஸோ உங்ககிட்ட என்னால் எல்லாத்தையும் சொல்ல முடியாது. தனக்கு நடக்கும் போதாண்டா வழி தெரியும், புரியுதா? என்னால் யாரையும் மன்னிக்க முடியாது. நான் அப்படியே இந்த குடும்பத்தை விட்டு ஒதுங்கிடுறேன், அவ்வளோதான். இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை. நீ எதை ஒழுங்காரு, இவனை எதை ஒழுங்கா பார்த்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போகிறான்னு ஜியா விட மாட்டேங்கிறா. ஏய் எங்கடி போகிற? அதெல்லாம் நீ எங்கேயும் போக முடியாது, ஒழுங்கா ரூமுக்கு போ, ஒழுங்கா ரூமுக்கு போன்னு சொன்னேன். ஹலோ கொஞ்சம் தள்ளுறீங்களா? ஏய் நான் உக்காடி. ஓ அப்படியா, அந்த மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்ட மாதிரி எனக்கு தெரில, சாரி, தள்ளுங்க, நான் போகணும். இதுக்கடுத்து நீ போனேன்னு வச்சுக்கோயேன் வாயன், நான் மனுஷாவே இருக்க மாட்டேன். ஜிம்மன் நான் உனக்கு பெர்மிஷன் கொடுக்குறேன், நான் என் அக்கா தானே, என் மேலே எனக்கு ஃபுல் உரிமை இருக்குது. போ, இல்லை தூக்கிட்டு போய் ரூம்குள்ளே போட்டு அடைச்சி வை. ஜியா
என்ன சொன்ன நீ? நான் உன் அண்ணி தானடா. அது மட்டும் இல்லாமல் இவளுக்கு நான் அக்கா. ஓ போய் இவ்வளோ ரூமில் போட்டு பூட்டி வைன்னு சொன்னேன். இதோ ஏதோ செஞ்சிடறா அப்படின்ட்டு அவன் ரெடியாக தான் இருக்கா ஜிம்மன். வாயினை உடனே தப்பக்குன்னு தூக்கிட்டான். வாயின் தான் கத்துறா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எல்லாரும்? எனக்கு பண்ண அநியாயம் பார்த்தாதுன்னு இப்போ திருப்பி என்னை அடைச்சி வர வைக்கலாம் பார்க்குறீங்களா? பின்னா இப்படி பண்ணாதான் நீ இருப்ப, இல்லை நீ ஆடுற ஆட்டத்தெல்லாம் எங்களால் பார்த்துட்டு இருக்க முடியல. நீ பாட்டுக்கு கிட்ட ஓடி போயிடுவேன். உன்னை தேடி உன் அம்மா அப்பா கஷ்டப்படணும், நாங்கள் எல்லாரும் கஷ்டப்படணும். அப்படி தானே வயன்? டீச்சா கூக்கு, நீலாம் பேசாததா. இங்கே பாரு, அப்படி தான் எல்லாம் அப்படி தான். இன்னும் ஒரு வாரத்தில் நம்ம நிக்குக்கு பிருத்விக்கு என்கேஜ்மெண்ட் இருக்குது. ஸோ நீ ஒரு வாரம் இங்கே தான் இருக்கணும். என்ன அடம் பிடிச்சாலும் உன்னெல்லாம் வெளில விட முடியாது. அதுக்குன்னா சொல்லு, என்கேஜ்மெண்ட் இங்கே வேணா வரேன். அது வரைக்கும்லாம் என்னால் இங்கே இருக்க முடியாது, எனக்கு நிறையா வேலை இருக்குது. அப்படியா? அம்மனிக்கு என்ன வேலை இருக்குது அப்படி? இங்கே பாரு, என்னை நம்பி எத்தனை எம்ப்ளாயிஸ் இருக்காங்க தெரியுமா? இந்த வாழ்க்கையெல்லாம் எங்ககிட்ட பேசிகிட்டு இருக்காத போ. ஜிம்மனா என்ன பார்த்துட்ருக்க? தூக்கி போட அவளை ரூம்குள்ளே. ஏதோ போட்டுடுறான் அப்படின்ட்டு சும்மா எல்லாத்துக்கும் ரெடியாக இருக்கும். அப்படியே பாட்டுக்கு வான்னு தூக்கிட்டு போயிட்டுருக்கா. வான்னு கத்துறா. இருந்தாலும் அங்கே இருக்கிற யாருமே அசர்ற மாதிரி இல்லை. நீ என்கிட்ட ஓடி போகிறதுக்கு எங்கிட்ட ரூம்குள்ளே அடைஞ்சிக்கு வந்தாலே பரவாயில்ல அப்படின்ற மாதிரி தான் எல்லோரும் பார்த்துட்ருக்காங்க. உன்னோட அம்மா தான் ஜியா. ஏன்டி அவள் சும்மாவே நம்மள கோவத்தில் இருக்கா, நீ வேறு என்ன கோவத்தை அதிக்கிற மாதிரி இப்படி பண்ணிகிட்ருக்க? அம்மா அதுக்குன்னு அவள் நம்மளை கோவப்படுவா, எங்கிட்ட அது ஓடி போயிடுவா. திருப்பி அவளை தேடி நீங்கள் கஷ்டப்படணும். அவள் இல்லாமல் கஷ்டப்படுறதுக்கு அவள் இங்கே தான் இருக்கான்ற ஒரு நிம்மதி, அது உங்களுக்கு போதாது. அது மட்டும் இல்லாமல் அவள் இங்கே இருந்தால் தான் நம்மளால் திருத்த முடியும். வேறு எங்கேயாவது போயிட்டான்னு வச்சுக்கோ, ஏதாவது சாக்கு சொல்லிக்கிட்டா ஓடிடுவா. ஸோ அவள் இங்கே இருக்கட்டும். கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோரும் பேசி அவளை மாற்றிடலாம். அவளை எப்படியோ வந்துடுவா, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கா. உடனே தேங்கும். ஆமாம் பொண்டாட்டி, எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்குது. ஏன்னா நீ தான் கொஞ்சம் அறிவழியாச்சே. ஆட்டங்குறீங்களா? எனக்கு தெரியும். சரிம்மா, உனக்கு தெரியாதது என்னம்மா? அதான் கல்யாணம் ஆகி 2 வருஷம் ஆச்சு, எல்லாமே தெரியுதே. கொஞ்சம் வாயை மூடிட்டுருக்கியா அப்படின்ட்டு இருக்கா. எல்லாருமே தேங்கோட அம்மாப்பான்னு சங்குக்கூட அம்மாப்பாலாம் இதுதான் சரி அப்படின்ட்டு எல்லோரும் முடிவு பண்ணி தான் வாய் நாங்கள் அடைச்சி வைக்கலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அது நேற்று நைட்டே முடிவு பண்ணிட்டாங்க. சும்மா இங்கே வாயின் முன்னாடி ஒரு ட்ராமா, அவ்வளோதான். எங்கே ஜிம்முனா வாயினை ரூம்குள்ளே போட்டுட்டு, என்னடி உனக்கு குளிப்பாட்டணுமா? நான் உனக்கு குளிப்பாட்டி விடவா? நீ கிட்ட வந்தேன்னு வச்சுக்கோயேன், உன் கை ரெடி வெட்டி எடுத்துருவேன். அப்படியா? ஐயோ பயமாக இருக்கே, வெட்டிடுவியோன்னு. சரி, நேற்று நைட்டு காலைல என்ன நடந்தது ஞாபகம் இருக்கா? என்னது ஞாபகம் இருக்கா? என்ன சொன்ன? அதாண்டி நேற்று நைட்டு காரில் நடந்தது ஞாபகம் இருக்கான்னு கேட்டேன். அப்படி என்ன நடந்தது? நான் சரக்கடிச்சு என்கிட்ட மட்டையாக இருந்திருப்பேன், என்னை தூக்கிட்டு வந்திருப்பேன், இதான் நடந்திருக்கும். அது நடக்கலை. அப்புறம் வேறு நடந்தது. நீ பாட்டுக்கு சும்மா ஏதோ பேசிகிட்டு இருக்காத, போ இங்கேருந்து. சரி, நீ இப்படி சொல்கிறதுலே தெரியுது நீ என்ன சொல்ல வரேன்னு. உனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறது எனக்கு தெரியுதுடி, தெரியுது. அங்கே தான் ஹேங் ஒரு ரிங் இருக்குது, எடுத்து குடிண்ணா. நீ என்னை விடு, நான் ஃபஸ்ட்டு வெளில போகணும். அப்படியா? போய்க்கோ, கொஞ்ச நாள் கழிச்சு போய்க்கலாம். இப்போ இதுக்குள்ளே இரு. அண்ட் வயன், உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். ஆக்சுவலாக நிக்கு என்னோடய தம்பி. எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை, ஆனால் என் தம்பி கல்யாணம் ஆக போகுது. அதுக்கான ரீசன் என்னென்னு எனக்கு தெரியுமா? ஏன்னா நீ என்ன சொல்ல வர? இல்லை, நான் யாருக்காக வெயிட் பண்ணுறேங்கிறது தெரியுதான்ட்டு சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு வெளில கதை பிடிட்டு போயிட்டான். அவன் எனக்கு அப்படியே பைந்து பிடிக்கிற மாதிரி இருக்கா. அப்போ இவன் என்ன சொல்ல வரான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. அது பார்த்ததுக்கு நேற்று நைட் நடந்தது வேறு ஞாபகம் வருது. வானுக்கு கதை நினச்சாவே ரொம்ப எம்பாரசிங்காக ஃபீல் ஆகுது. ஐயோ கடவுளே, நான் போய் இவனையா அப்படி கிஸ் பண்ணோம். உன்ன ஏன்டி நேற்று நைட்டு அப்படி சரக்கடிச்ச? சும்மா இருந்திருக்கலாம். இங்கே பாரு, இங்கே வந்து நல்லா வசமாக மாட்டிக்கிட்டா. ஐயோ கதவை வேறு திறக்க மாட்டிக்கானே, அப்படி பிடிச்சி கதவை தான் டம்முன்னு அடிச்சிட்ருக்கா. அவள் என்ன அடித்தாலும் எவனும் திறக்கிறதா இல்லை. எப்படி தப்பிச்சு போகலான்னு பார்த்தா தப்பிக்கிறதுக்கு ஒரு வழியும் இல்லை. எனக்கு அப்படியே பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. தலை வேறு அதிகமாக வலிக்குது, ஏன்னா நேற்று நல்லா சரக்கடிச்சிருப்பாப்ல. ஸோ அதனால் பக்கத்தில் இருக்க ஹேங் அவுட் ரிங் தான் எடுத்து குடிச்சிட்ருக்கா. அப்போ தான் அவளுக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும்னு சொல்லிட்டு எடுத்து குடிக்கிறா. குடித்த உடனே அம்மாடி இப்போ தான் தலைவலி விடுது. என்ன தலைவலி விட்டாலும் நேற்று நைட் நடந்தது தான் ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கே, அச்சச்சோ அப்படின்ட்டு வாயன் அப்படியே மண்டையை பிடிச்சி முட்டிக்கிட்டு இருக்கா. இங்கே கீழே வாயனுக்கு அப்படியே தடப்புடலாம் விருந்து தான் ரெடி ஆகிட்டுருக்கு. அப்படியே ஜீவன் பார்க்குறான். இது எல்லாத்தையும் அவள் கீழே வந்து சாப்பிட போகிறது கிடையாது, மேலே தான் தூக்கிட்டு போகணும். அதான் அவள் சாப்பிட மாட்டேன், அடம் தான் பிடிக்க போகிறா. நான் சாப்பிடவே மாட்டேன்னு சொல்ல போகிறா. எதுக்கு தான் இவ்வளோ சம்மதிக்கிறீங்க?
டேய் அவள் சாப்பிட்றாளோ இல்லையோ என் பொண்ணுக்கு நான் சமைப்பேன். நான் சொன்னால் அவள் சாப்பிடுவா. நம்பிக்கை தான். சித்தி பாருங்க சித்தி. டேய் விட்றா. உங்கள் அத்தையை நீ தான் சும்மா சமைச்சிட்டு இருக்கு. விடு விடு உங்கள் அத்தை சமைக்கட்டும். உங்கள் அம்மா பாரு எனக்கு பிடிக்குமேன்னு சொல்லி ஸ்வீட் சமைச்சிட்டு இருக்காங்க. எங்கள் அம்மா தானே, அது அப்படி தான். நான் இத்தனை நாள் இருக்கனே எனக்கு ஒன்றும் கிளிக்காது. வாங்கின்னு வந்துட்டா போதுமே. நல்லா வெரைட்டியாக சமைப்பாங்க. சமைங்க 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 நான் பார்த்துட்ருக்கேன் அப்படின்ட்டு சிம்ரன் அப்படியே பார்த்துட்ருக்கான். இங்கே பிருத்வியா அவனோட லவ்வர்கிட்ட கடலை போட்டுட்ருக்கான். நம்மளுக்கு என்கேஜ்மெண்ட் வரப்போது, எந்த மாதிரி ரிங் வாங்கணும், எந்த மாதிரி ட்ரெஸ் வாங்கணும் கடலை போட்டுட்ருக்கான். சிம்ரன் பார்த்துட்டு, தம்பி ஒரு வாரத்தில் நிச்சயதார்த்தம். ஆனால் அண்ணன் நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு பொண்ணு தான் இருக்குது, மாப்பிள்ளை நான் ரெடி. ஆனால் என்ன பொண்ணு தான் ஒத்துக்க மாட்டேங்குது. இவ எப்போ ஒத்துக்கிட்டு நான் கல்யாணம் பண்ணி எப்போ கூட குடும்பம் நடத்தி பிள்ளை குட்டியை பெற்றுப்பட விடிஞ்சிரும் போல் அப்படின்னு பார்த்தா ஜூன் புலம்பிகிட்டு இருக்கான். இதோட இந்த பார்ட் வந்து கம்ப்ளீட் ஆகுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறந்துடாமல் எல்லாரும் லைக் பண்ணுங்கள். சாரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.